ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆஹரிஷ்யதி மேசுதா என்று ஜனகன் பெருமிதத்தோடே கூறியது சீதையின் வைபவத்தை. என்னுடைய குலத்துக்கே பெருமை சேர்ப்பதற்காக சீதை பிறந்தாள். ராமா, ஆசையோடு எதிர்பார்த்து இவளை கல்யாணம் பண்ணிக்கொள் என்று ஜனகர் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ராமனிடத்தில் கூறுகிறார். ஜனகன் பெற்றவன். சீதா வைபவத்தை அவர் சொல்லுவது இருக்கட்டும். பகைவனான மாரீச்சன் கூறுகிறார், அப்பிரமேயம் ஹி தத்தேஜா யஸ்யசா ஜனகாத்மஜா. ராமனின் பெருமை சொல்லில் அடங்காது, மனதாலும் எட்டி பிடிக்க இயலாது. ஆனால் சீதையோடு சேர்ந்த ராமனின் பெருமையோ இன்னும் பல மடங்கு பெரியது. இப்படி பகைவனும் பெத்தவனும் உற்றாரும் உறவினரும் மக்களும் கொண்டாடும் சீதை. சீதாதேவியை ராமன் பிரிந்தான். கதை கேள்விப்பட்டிருக்கிறோம். எதனால் பிறந்தான்? ராவணன் தூக்கி போகவே பிரிந்தான். ராவணன் தூக்கி போகும்படிக்கு என்ன நடந்தது? மாயமான் மாரீச்சன் வந்தார். சீதைக்கும் ராமனுக்கும் முன்னே விளையாட்டு காட்டினான். அழகான பொன்மானை கண்ட சீதை ஆசைப்பட்டாள். ராமா, அந்த மானை பிடித்து கொடு, கிரீடார்த்தன்னோ பவிஷ்யதி, நாம் விளையாடுவதற்கு அந்த மான் இருக்கட்டும் என்று சீதை வேண்டினாள். அவள் அதை ஆசைப்பட்டிருக்க கூடாது. ராமனே அருகில் இருக்கும்போது அவனை தவிர மற்றொரு பொருளுக்கு நாம் விருப்பப்படலாமா? ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், குடும்ப நலம், வியாபாரம், இப்படி எத்தனையோ நன்மைகள் நமக்கு வேண்டும். பெருமானிடத்தில் கேட்கிறோம். ஆனால் உலகத்தில் பற்று குறைய குறைய பகவானுடைய பெருமை இது எல்லாத்தவிட உயர்ந்தது. அதன் அனுபவம்தான் நித்தியமானது, மத்தனையும் நிலை நில்லாதது. இந்த புத்தி வளர வளர பகவானிடத்தில் வேறெதையும் வேண்ட மாட்டோம். தங்கம் வெள்ளி கூட புல்லுக்கு சமமாகத்தான் உள்ளத்தில் படும். ஆனால் இந்த உயர்ந்த எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள யார் மூலம் பெருமான் உபதேசிக்கப் போகிறார்? சீதை மூலமே உபதேசிக்கிறார். இப்பேற்பட்ட சீதையே கூட ராமனை விடுத்து மத்தொன்னை வேண்டினாள். அதனால் எவ்வளவு துன்பப்பட்டாள் பார்த்தீர்களா? ராமனிடத்தில் ஆசை, ராமனே பயன், ராமனே இலக்கு. இந்த எண்ணம் சீதைக்கே மாறினால் கூட உடனே ராவணன் தூக்கி போனான். ஆகவே மாயமான் மாரீச்சனுடைய வரலாறு, அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, பெருமானை விரும்புவோர், அவனை இலக்காக கொண்டோர் மற்றொரிடத்தில் கண் வைக்க கூடாது. இந்த இடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இங்குதான் அந்த சரித்திரத்தின் உண்மை புலப்படுகிறது. ராமாயணத்தில் மாயமான் மாரீச்சனை தேடி ராமன் சென்றார். தனித்துத்தானே சென்றார். ஆகவே இப்போது நாம் வந்து அடைந்திருக்கும் இவ்வூரில் ராமச்சந்திரன் நின்ன திருக்கோலத்தில் மூலமூர்த்தியாய் தனித்தே உள்ளார். அருகில் லக்ஷ்மணனும் இல்லை, சீதையும் இல்லை, ஆஞ்சநேய சுவாமியும் பக்கத்தில் இல்லை. இதை போல் தரிசிப்பது மிகவும் அரிது. தனித்து ராமன் இருப்பாரா? எப்போதாவது ராமன் ராமாயணத்தில் தனித்திருந்திருக்கிறாரா? பிறந்ததிலிருந்து புறப்பட்டது வரைக்கும் யோசிச்சு பாருங்க. எப்போதும் லக்ஷ்மணன் கூட இருப்பார், சீதை கூட இருப்பாள், ஆஞ்சநேயர் கூட இருப்பார். ஆனா இந்த கொஞ்ச நேரம் மட்டும்தான் ராமன் தனித்திருந்தது. மாரீச்சனின் பின்னே போனாரே, அப்போது மட்டும்தான் ராமன் தனித்திருந்தான். அந்த திருக்கோலத்தில் மானூர் என்னும் சிற்றூரில் ராமனை தற்போது சேவிக்கிறோம். திருப்பூரிலிருந்து காங்கேயம் போகும் மார்க்கத்தில் 15வது கிலோமீட்டரில் முதலிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மான் ஊர், மானூர். எந்த மான்? மாரீச்சன் என்னும் மாயமான்.
அவனுக்கென்னே அவன் பெயரிலேயே இருக்கும் ஊர். மாயமானை அடிக்க புக்க பிடிக்க போன ராமன் தனித்து திவ்வதேசத்தில் இருக்கிறார். ஆச்சரியமான கோவில், சிறு கோவில், ஒரே சன்னிதானந்தான். சுற்றுப்புறம் நல்ல தோட்டம். அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகா என்று 8 விதமான பூக்களை பற்றி சொல்லுவார்கள். தியானம், ஞானம், பற்றற்ற தன்மை, அஹிம்சை, இந்திரியங்களை அடக்குதல், இதெல்லாம் ஓரொரு பூ. சத்தியம் 8 விதம் புஷ்பம் விஷ்ணோஹோ பிரீத்திகரம் பவேது. இந்த 8 விதமான பூக்கள், சத்தியம்தான் கடைசி பூ. கீழே இருக்கிற 7 பூக்களை விட உயர்ந்த பூ சத்தியம் என்னும் பூ. இந்த 8 பூக்களும் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியமானவை. ஆச்சரியமான செடிகள், ரம்யமான மனத்தை அபகரிக்கக்கூடிய இடம், அனைத்தையும் இத்திருக்கோயிலில் சேவித்துக் கொள்ளோம். 8வது பூ சத்தியம்னு பார்த்தோமே, அதற்குத்தான் ராமன் இவ்வளவு தூரம் போராடுகிறான். பரதன் சொல்லுகிறார், ராமா நாட்டுக்கு திரும்பவா, அதுதான் நியாயம். அதற்கு என்னென்னலாம் அவர் நியாயங்களை சொல்லுகிறார். பரதன் சொன்ன பக்கத்திலும் எத்தனையோ நியாயங்கள் உள்ளன. ஆனா அதை தாண்டி ராமன் அதற்கு சமாதானம் சொல்லிவிடுகிறார். பரதன் கேட்டது, நீ பிறப்பால் க்ஷத்ரியன், அப்படி இருக்கும்போது நாட்டு மக்களை காப்பாற்றுவதுதான் உனக்கு முதல் பயன். காட்டுக்கு சென்று தவம் செய்வதற்கா நீ புரிந்தாய்? அர்ஜுனன் இப்படித்தானே ஓட பார்த்து கண்ணன் மறுத்தான். அது அடுத்த யுகத்தில் நடந்தது. இப்போது முதல் யுகத்தில் ராமனே பேசுகிறார். வேடிக்கையாக பார்த்தால் ராமனே அந்த குற்றத்தை செய்ய போக அதை உணர்ந்து கொண்டுதான் அடுத்த பிறவியில் கண்ணனாக, அர்ஜுனா நீ ஓடாதே, நானாவது நாட்டை விட்டு காட்டுக்கு போனேன், என் தர்மத்தை மாற்றினேன், காட்டு தர்மத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆனா அர்ஜுனா நீ காட்டுக்கு போக முடியாது என்று கண்ணன் கூறுகிறார். அப்ப ஏற்கனவே பட்டு ராமன் தெரிஞ்சு வச்சுருக்கார். ஆனா ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு நாளும் ராமன் அதர்மத்தை செய்ய மாட்டார். தன் தந்தை சொல்னு ஒரு தர்மம், நாட்டு மக்களை காத்தல்னு ஒரு தர்மம். இந்த ரெண்டுத்துக்குள்ள எதுன்னு ராமன் சீர்தூக்கி பார்க்கிறார். எதுன்னு நம்மளே யோசிச்சு பார்ப்போம். பரதனோட திரும்பி போயிருக்கணும் தான் நினைப்போம். ஆனா அப்படி இல்லாட்டாலும் பரதனுடைய ஆசையை 14 வருஷம் கழித்து நிறைவேற்றலாம், மக்களையும் 14 வருஷம் கழிச்சு காப்பாற்றலாம். அது வரைக்கும் மக்களை பார்க்க பரதன் இருக்கிறான். அப்ப அதை சரிப்படுத்தி விடலாம். ஆனா இப்ப ராமன் தந்தை சொல்ல மீறிட்டார்னால் அப்புறம் சரிப்படுத்துறதுக்கே வாய்ப்பு கிடையாது பாருங்க. அதனாலதான் இதை முதல்ல நடத்தி விட்டார் ராமன். எப்பவும் சீர்தூக்கி பார்த்து சரியான சந்தர்ப்பத்துக்கு தகுந்துதான் முடிவெடுக்க வேண்டும். இப்ப தந்தையினுடைய வார்த்தைங்கிற காப்பாத்திட்டோம்னால் அந்த தர்மம் நிறைவேறிடும். அடுத்து மக்களை ரட்சிக்க வேண்டிய தர்மம், க்ஷத்ரிய தர்மம், அதை 14 வருஷம் கழிச்சு காப்பாற்றுவோம். சுவாமி இவர் 14 வருஷம் விட்டுட்டு போயிட்டார்னா அப்ப அதுக்குள்ள நாடே அழிஞ்சு போயிட்டா? அப்படி இல்லை, தம்பி இருக்காம பார்த்துக்கிறதுக்காக. ஆகவே இது இத்தனையும் சீர்தூக்கி பார்த்துதான் ராமன் சரியான முடிவை எடுத்துள்ளார். ஆனா பரதன் கேட்டது, உன் க்ஷத்ரிய தர்மத்தை மீறி நீ காட்டுக்கு போலாமா? அடுத்து சொல்றார், உன் ஆசிரமம் பார், இல்லற தர்மத்தில் இருக்க வேண்டியவன் நீ. இப்ப வானப்பிரஸ்தாசிரமத்தை ஏத்துக்க கூடாது. வாழ்ந்து முடித்த பிற்பாடு 1000 ஆண்டுகள் நாட்டை ஆண்டுட்டால் அப்புறம் மனைவியோட காட்டுக்கு போய் காய்கனிகளை உண்டு வாழ்வது வானப்பிரஸ்தாசிரமம். அதற்கு நேரமே வரவில்லையே. இப்பதான் பட்டாபிஷேகத்துக்கே பேசியிருக்கோம். இப்படி 2 குற்றங்கள் நீ எடுத்த முடிவில் இன்னென்ன அனுபபத்திகள் ஏற்படுகின்றன, பொருந்தவில்லை என்று பரதன் கூறுகிறார். சதுர்ணாம் ஆசிரமாணாம் ஹி கார்கஸ்தியம் சிரேஷ்டம் உத்தமம் ஆகுர் தர்மஜ்ஞ தர்மஜ்ஞாஸ்தம் கதம் தியக்துமிச்சதி இகைவத்வாம் அபிஷிஞ்சந்து சர்வாஹா பிரகிருதய சஹ ரித்விஜ சமவிஷ்டாச்ச மந்திரவின் மந்திரகோவிதாக. ஆகவே ராமா முடிவெடுத்துடுவோம். இந்த இடத்திலேயே இப்போதே வசிஷ்டாச்சாரியர் உனக்கு பட்டாபிஷேகம் செய்யட்டும், மக்கள் எல்லாரும் ஆனந்தப்படட்டும். ஆக்ரோஷம் மம மாதுஷ்ச பிரமிருஜ்ய புருஷர்ஷப அத்ய தத்ர பவந்தஞ்ச பிதரம் ரக்ஷ கில்பிஷாத். நாம் இப்ப 106வது சர்க்கத்தில் உள்ளோம். பரதனுடைய பதிலுரை இது. ராமா, என் தாய் செய்த குற்றத்துக்கு தண்டனை கொடுத்துரு, எனக்கும் தண்டனை கொடுத்து விடு, நாட்டுக்கு திரும்பி நாட்டை ஆழ்வாய். சிரசாத்வா அபியாச்சேதம் அபியாச்சேகம் குருஷ்வ கருணாம்மை பாந்தவேஷு ச சர்வேஷு பூதேஷ்விவ மகேஸ்வரஹ. நான் கைகூப்பி வணங்குகிறேன், எனக்காக மனமிறங்கு, அல்லது 3 தாய்மார்களுக்காக மனமிறங்கு, அல்லது இதோ சுமந்தரன் வசிஷ்டன் முதலானோர் மூத்தவர்கள் அவர்களுக்காகவாவது இறங்கு, அல்லது மக்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், குதிரைகளும் ஆக்களும் மாக்களும் கேட்கின்றன, எதற்காகவாவது மனதிறங்க வேண்டும் என்று வேண்டினார். அப்படி ஒருவேளை நீ செய்யாவிட்டால்
நானும் லக்ஷ்மணனைப் போல் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டியதுதான். அப்ப மக்களை யார் காப்பாற்றுவார்கள்? ஆள் இருக்காது என்று பரதன் குறிப்பார்க்கிறார். அதவா பிருஷ்டத கிருத்வா வனமேவ பவானிதா கமிஷ்யதி கமிஷ்யாமி பவதா சார்த்தமப்யகம். நானும் உன் கூட வருகிறேன். லக்ஷ்மணன் தன் தர்மத்தை துறந்தான், மனைவியை துறந்தான், உன் கூட வந்து தொண்டு புரிகிறார். நானும் அதை போல் உன் கூட வந்து தொண்டு புரிகிறேன். ததாபிராமஹ பரதேன தாம்யதா பிரசாத்தியமானம் சிரசா மகீபதி நச்சைவ சக்கரே கமனாய சத்வவான் மதின் பிதுத்வஜன பிரதிரிதா. ராமனுடைய உள்ளம் தந்தை சொல்லிலேயே நிலை நின்றபடியால் பரதன் படி உள்ளம் போக மறுக்கிறது. மக்கள் எல்லாருக்கும் ராமன் முகத்தை பார்க்க செய்வது தெரியறது. இவன் சொன்னத்தை அவர் கேட்க போறதில்லே என்று மக்களுக்கு புரியறது. ஆனா ஆசை யார விட்டது? பரதன் சொன்னபடி ராமன் கேட்டுட்டார்னா நம்ம எல்லாரும் ஆனந்தப்படலாமே, ராமன் திரும்பி வந்துருவரே என்று மக்கள் நினைக்க. ஆனா ராமன் உள்ளம் வேறிடத்தில் இருந்தது. பரதனுக்கு இது ஒண்ணுதான் குறை யாதெனில் ராமன் உள்ளம் இப்போது எதை விரும்புகிறதுன்னு புரியாமல் தன் விருப்பத்தை கேட்டு விட்டார். நாம பெருமாள்கிட்ட சரணம்னு போறோம், அப்ப கூட அவர் உள்ள அதை ஏத்துக்கிற விருப்பத்தோடு இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அவர் வேறொரு வேலையில இருக்கிறச்சே நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. தேவர்களுக்காக ராவணனை கொல்லணும், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு நடத்தி காட்டணும். இந்த ரெண்டும் தான் ராமனின் அவதாரத்துக்கே பயன். இப்ப அந்த பயனை விரோதித்து நீ நாட்டுக்கு திரும்பி வான்னு சொன்னால் ராமன் பிறந்த பயனே எய்த மாட்டானே. அதனாலதான் சமயமில்லாத சமயம் கூடாத நேரத்தில் கேட்டுட்டார். சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து தான் யார்கிட்டையும் எதையும் கேட்கணும். அதை விடுத்து நமக்கு இப்ப கேட்கணும்னு தோணித்துன்னு கேட்டால் காரியம் நடக்காமலே போயிடலாம். இதுக்கு நேர எந்த இடம் பார்க்கணும் தெரியுமா? ஆண்டாளுடைய திருப்பாவையில் 23வது பாடல். நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நிங்கனே பொந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். நான் எதுக்கு வந்திருக்கேங்கிற காரியத்தை ஆராய்வாய் என்று 23இல் கேட்டாள். கண்ணன் சிங்காதனத்துல வந்து அமர்ந்தாள். காரியத்தை ஆராய்வான்னு சொல்லுகிறாய், என்ன காரியம்னு கூறவில்லையே, எதற்காக வந்தாய் என்று கண்ணன் கேட்கிறான். ஆண்டாள் பதில் சொல்லலை. அதை 29வது பாடலில் கூறுகிறேன். இது 23வது பாடல். என்ன காரியத்தை கேட்க போறேங்கிறது 29ல வைக்கிறேன்னால் பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் கேட்டுக்கொண்டார். ஏன் 23லே வந்த காரியத்தை சொன்னா என்ன? வந்த காரியம்னு சொல்லுகிறாளே தவிர அது என்ன செயல்னு சொல்லவில்லை. ஏன் கூறவில்லைனால் இன்னும் சரணாகதியே பண்ணலே. கண்ணனுடைய திருவுள்ளம் நம் காரியத்தை நிறைவேற்றுறதுல இருக்கான்னு பார்த்துக்கலே. அதுக்கு முன்னால் அசட்டுத்தனமா காரியத்தை கேட்டுவிடக்கூடாது. ஒருத்தர்கிட்ட நம்ம போறோம், ஒரு உதவி கேட்க போறோம்னால் அவர் மனநிலை எப்படி இருக்கு, அவர் சூழ்நிலை எப்படி இருக்கு, அதை பார்த்துட்டு தான் நம்ம உதவியே கேட்கணும். இதுக்கு வியாக்கியாத்தா சொல்றார், தப்பான சமயத்துல கேட்ட பரதனை போல அசடு ஆண்டாள் அல்லல். இவன் நல்ல சமத்து, அதனாலதான் வேண்டிய சமயத்துல கேட்டு வாங்கினுட்டாள். எப்போதும் ஆண்களை விட பெண்களுக்கு புத்தி அதிகம். அது இங்கேருந்தே தெரிஞ்சுடலாம். பரதனை விட ஆண்டாளுக்கு எவ்வளவு புத்தி கூர்மை பாருங்க. இத்தனையும் கூட பிறந்தவனா இருந்தாலும் ராமனுக்கு பக்கத்திலே இருந்தாலும் எப்ப கேட்க கூடாதோ அப்ப கேட்டு கெடுத்துனுட்டான் காரியத்தை. ஆனா ஆண்டாள் சித்தஞ்சிலுகாலை பாசுரத்துல தான் வேண்டுகிறாள். உன் பொற்றாமரையடியே போத்தும் பொருள்களாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். நீங்க அடிக்கோடு அண்டர்லைன் பண்ணிக்கணும். இதுதான் அவருடைய பிரார்த்தனை. உனக்கே தொண்டு புரிய வேண்டும், தொண்டு கொடுப்பாய். இதை எப்ப கேட்கணும்? சரணம்னு சொன்னப்புறம் கேட்கணும். 23வது பாசுரத்தில் சரணாகதி ஆகலை, அதற்குள்ளாக கேட்டுட்டா பரதன் பண்ணாப்புலதான். அதனாலதான் பரதன் கேட்க கூடாத சமயத்துல கேட்டுட்டார். ராமனுக்கு அதில் உள்ளம் இல்லை. தம் ரித்விஜா மயூத வல்லபாஸ்ததா விசக்ஞாஸ்ரு கலாச்ச மாதரஹ ததா ப்ருவாணம் பரதம் பிரதுஷ்டுபு பிரணம்ய ராமம் ச யயாச்சிரே சஹ. ராமன் பரதன் வார்த்தை ஏற்றுக்கொள்ளுவரா என்று நினைத்து கொண்டே ரிஷிகளெல்லாம் கைகூப்புறா, தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கொண்டு கைகூப்புறார்கள். ஜனங்கள் அத்தனை ஏக்கத்தோடே எதிர்பார்ப்போடே ராமன் மனதிறங்குவனான்னு கைகூப்பியிருக்கிறார்கள். மொத்த பேரு நிசப்தமா, ஓசை இல்லை. ராமன் என்ன பதில் கூறுகிறான்னு பார்ப்போம், அவன் என்ன முடிவெடுத்தான்னு பார்ப்போம்னு காத்துருக்கார்கள். நாமும் காத்திருந்து அடுத்த ஆஞ்சநேயரையும் சேவித்து ராமனின் பதிலையும் கேட்போம்.